சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. ஆம், நாம் மற்றவர்களை பார்த்து அன்போடு சந்தோஷமாக சிரிக்கலாம். அதே சமயத்தில் மற்றவர்கள் நம்மை பார்த்து கேலி கூத்தாக சிரிப்பதை நாம் தவிர்ப்போம். நாம் நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். அப்பவும் அவர்கள் சிரித்தால் பரிகாசப்படுத்தி உங்களை ஏதோ ஒரு காரணத்தால் கோபத்திற்குள்ளாக்கினார். பொறுமையோடு இருங்கள். எஸ், அதோடு இதையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னவென்றால், நீங்கள் ஒரு தொழிலை செய்யும்பொழுது, எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுதும் அந்த காரியத்தை செய்வதற்கு முன் ஜெபியுங்கள், இறைவனை மன்றாடுங்கள், முதலில் அவரை வாழ்த்துங்கள். நாம் அதற்காகத்தான் படைக்கப்பட்டோம். அவரை புகழுங்கள், வாழ்த்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். அதன் பிறகு நமது தேவைகளை நாம் கேட்போம். அதை நான் மட்டும் சொல்லவில்லை, இறைவனே சொன்னது. இறைவன் மனிதனாக இருக்கும்போது, ஜீசஸ் கிரைஸ்ட் மனிதனாக இருக்கும்போது அவரே சில விஷயங்களை தெரிந்து வைத்துக்கொண்டு, நீங்கள் கடவுளிடம் பேச நேரிட்டால் பேசும்போது இப்படி ஜெபியுங்கள். முதலில் கடவுளை பாராட்டுங்கள், புகழுங்கள், போற்றுங்கள். அதுவே போதும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைத்துவிடும். இருந்தாலும் நீங்கள் அவரை வாழ்த்தி போற்றிட்ட பிறகு உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள். அவர் கொடுப்பார். அவர் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். துரோகிகள், நமக்கு தீமை செய்பவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தொல்லை கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். நமது முன்னேற்ற பாதையில் குறுக்கிடுவோர் இருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு அவர் இப்படி சொன்னார், முதலிலே உங்களுக்கு தேவையான உணவை கேளுங்கள். அதன் பிறகு எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேளுங்கள் பிதாவிடம். நாங்கள் எங்களுக்கு துன்பம் கொடுத்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல உமக்கு விரோதமாக நான் செய்த குற்றங்களை மன்னியும் இறைவா என்று கேளுங்கள். நீங்கள் தெரியாமல் செய்திருப்பீர்கள், ஒருவேளை தெரிந்தும் செய்திருப்பீர்கள். இவைகள் எல்லாத்திற்கும் அவரோட மன்னிப்பு கேளுங்கள். எங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்கள் என்று கேளுங்கள். எங்களை சேவ் பண்ணுங்க, எங்களை பாதுகாத்துள்ளுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். எப்படி இங்கே ஒருவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்றால் இல்லது அவன் செய்யும் தொழிலில் இடையூறு செய்கிற யாராக இருந்தால், எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கோ, எங்களை காப்பாற்றுங்கள் நம்ம காவல்துறையிடம் கேட்கிறோம் இல்லையா? அதே போல் ஆண்டவரிடம் நமக்கு தேவையான பாதுகாப்பை கேளுங்கள். எங்களை அவர்களிடம் ரட்சித்தரும், அவர்களிடம் எங்களை காப்பாற்றும் என்று கேளுங்கள். எப்படி சொன்னார் என்றால்,
முதலில் அவரை எப்படி பாராட்ட சொல்லிக் கொடுத்தார் என்றால், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் இறைவா. எங்களை சோதனைக்குள் விழவிடாதையும், சகல தீமைகளிலிருந்தும் பொல்லாப்புகளிலிருந்தும் எங்களை காத்தருளும் என்று கேளுங்கள். நீங்கள் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது, இல்லை அந்த தொழிலை நடத்தி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு இடையூறாக பல குற்றச்சாட்டுகளை சொல்வார்கள். அவன் தெரியாமல் செய்திருக்கிறான், இருப்பினும் அவன் மீது குற்றம் சாட்ட காத்து கொண்டிருக்கிறார்கள். விஷமிகள், பேய்கள் எப்படி நம்முடன் நம் நிழல் இருந்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல நமக்கு துன்பம் கொடுப்பவர்கள், நமது முன்னேற்றத்தில் குறுக்கிடுபவர்கள் நமது நிழலைப் போல் நம்மோடு இருந்து கொண்டே இருப்பார்கள். எப்போ நம்மை கவிழ்க்கலாம், நம்ம எப்போது முன்னேற்ற விடாமல் பார்த்து கொள்ளலாம். நீ செய்தது தப்பு, நீ செய்தது தவறு, உன் மீது குற்றம் சாட்டுகிறேன் அப்படி என்று வருவான். நீ உண்மையிலேயே அறியாமல் செய்திருப்பாய், அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. உன் மீது குற்றம் சாட்டி உன்னை எவ்வளவு உனக்கு துன்பம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு துன்பங்களை கொடுப்பதற்கு சைத்தான் நம் கூட நிழலை போல் இருக்கும். அதனால் நாம் எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும், ஆரம்பிக்கும் பொழுதும், இல்லை செய்து கொண்டு வரும் பொழுதும் நமக்கு தொந்தரவு கொடுக்க காத்து கொண்டிருப்பார்கள். ஏன் தொந்தரவு கொடுப்பார்கள்? உன் மீது குற்றம் சாட்டுகிறேன், நீ தவறு செய்தாய் அப்படி என்றால் சொல்வார்கள். அவர்களை எங்களிடமிருந்து அகற்றிவிடும் இறைவா. அவர்களை அழிக்க வேண்டாம், அவர்களை மன்னியுங்கள் இறைவா. எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள் தேவா. ஏதோ குழந்தைத்தனமாக சில தவறுகளை செய்துவிட்டு இருக்கலாம். அவன் என்ன தவறு செய்தான் என்றே அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். இல்லை, அவன் நீ இந்த தவறை செய்தாய் என்று பிறகு அவன் சொல்லி காட்டுவான். ஆனால் அந்த தவறை நாம் அறியாமல் செய்திருக்கோம். ஓ, இதெல்லாம் தவறா என்று அதன் பிறகுதான் அவன் யோசிப்பான். இப்பேற்பட்ட தவறுகள் எல்லாம் பெரிய தவறா? அறியாமல் செய்ததை தண்டனை கொடுப்பது சரியா? அதனால் நாம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும், ஆரம்பித்து அதை நடத்தி கொண்டு வரும்பொழுதும் சத்துருக்கள் நம்மை சூழ்ந்திருக்கும். அவர்களிடம் எங்களை காப்பாற்றும் எங்கள் சர்வேஸ்வரா என்று கேளுங்கள். முதலில் அவரை பாராட்டுங்கள். பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்கள். நீங்கள் உங்கள் தேவைகளை கேட்க வேண்டியதும் இல்லை. உங்களுடைய சத்துருக்களை யார் என்று அவருக்கு தெரியும். உங்கள் சத்துருக்கள் உங்களை இடையூறு செய்யும்போது அவராகவே அதை பார்த்து கொள்வார். நாம் சொல்லித்தான் அவருக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை. இருப்பினும் கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கேளுங்கள், உங்கள் குறைபாடுகளை, உங்கள் தேவைகளை கேளுங்கள்.
அதற்கு முன்னே நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் என்றால் என்ன? இறைவனை போற்றுங்கள், அவரை வாழ்த்துங்கள், அவரை ஆராதியுங்கள். அதன் பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்கள், குறிப்பிடுங்கள். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக சொல்லுங்கள். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாருங்கள் இறைவா. எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் தீமைகளை மன்னியும். எங்களை சோதனைக்குள் விழவிடாதையும், சகல தீமைகளிலிருந்தும் எங்களை ரட்சித்துள்ளோம் எங்கள் சர்வேசா என்று கேளுங்கள். இதனுடைய ஆக மொத்தத்திலே இந்த நான் பேசுவது பேச்சின் சுருக்கம் என்ன, கருத்து என்னவென்றால், நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நம்மை சுற்றி இன்னல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. நல்லவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஒரே துளி பாய்சன், ஒரு குளம் பாலிலே ஒரு துளி புலி விஷம் விழுந்தால் அந்த பாலே கெட்டு போயிடும். அந்த ஒரு துளியை எங்களிடம் அகற்றி விடுங்கள் இறைவா என்று நாம் கேட்போம். மனதளவிலே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அது உங்கள் தலையிலே இருந்து வெளியே அலைகளாக வந்து அவருக்கு கேட்கும். நீங்கள் கட்சி சப்தம் போட்டுக்கொண்டு கேட்க வேண்டும் என்று இல்லை. மனதளவிலே நினைத்து கொள்ளுங்கள், இறைவா என்று அவரை வாழ்த்துங்கள். பிறகு எங்கள் தேவைகளை, நமது தேவைகளை மனதளவிலே நினைத்து கொள்ளுங்கள். போதும், நினைத்தாலே போதும், எல்லாம் நடக்கும். ஓகே செல்வங்களே, மனதில் கொள்ளுங்கள், எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள். மரணம் எப்போது வரணும் என்று தெரியாது. குழந்தை எப்போது பிறக்கும் என்று நமக்கு தெரியாது. நாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் நமக்கு எப்பொழுது தொந்தரவு கொடுப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. அதனால் எப்போதுமே நாம் முன்னெச்சரிக்கையாக இறைவனிடம் கேட்போம், கொடுப்பார். மனதில் கொள்ளுங்கள், ஜெபம் செய்யுங்கள். ஓகே.